ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ரேஷன் கோதுமை மாவில் ஒரு மொறுமொறுப்பான தட்டை ஒன்று பண்ணிக்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் கோதுமை 1 கப் எடுத்துருக்குறேன். அதை ஒரு தட்டில் போட்டுக்கலாம். கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க, அப்போ தான் கலக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதோட 2 ஸ்பூன் ரவா சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்நாக் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு இதை நல்லா நம்ம வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் எள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா சூடாகட்டும். அதில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நெய்யில் நல்லா வறுபடட்டும். அந்த கருவேப்பிலை நல்லா வறுபடணும். தொட்டு அப்படியே தூள் தூளாக ஆகணும். அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதே ஸ்பூனால் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு நல்லா கலந்துக்கலாம். இந்த நெய் சூடாக இருக்கும் இல்லையா? இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கலந்தாச்சு. எல்லா பக்கமும் நெய் வந்த மாதிரி கலந்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சா அப்படியே கெட்டியாக நிற்கணும், உதிராமல் இருக்கணும். அப்போ உதிர்ந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் நெய்யை சூடு பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக பிடிக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணால் நல்லா தட்டை மொறுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். நமத்தே போகாது, எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவோட கொஞ்சம் கெட்டியாக கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ஒரேடியாக தண்ணி ஊற்றாதீங்க. இப்போ இதை நல்லா கலந்து கையில் ஒட்டாத அளவுக்கு இதை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலந்தாச்சு. கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இதுதான் சரியான பதமாக இருக்கும். இதை அப்படியே ஒரு மூடி போட்டு இதுக்கு மேலே எண்ணெயோ மாவோ எதுவுமே தடவ வேண்டாம். பாருங்கள், கையில் ஒன்றுமே ஒட்டலை. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை இப்படியே விட்டுடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்து ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நல்லா ஒரு எவ்வளோ நம்ம அதை பரப்ப முடியுமோ, எவ்வளோ மெலிசாக அதை திரட்ட முடியுமோ அவ்வளோ மெலிசாக அதை திரட்டிக்கலாம். நீங்கள் எவ்வளோ மெலிசாக திரட்டுறீங்களோ அவ்வளோ நல்ல மொறுமொறுப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்திருக்கேன். இதை நல்லா மசாஜ் பண்ணி வெடிப்பு இல்லாமல் வச்சு இப்போ இதை நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. நல்லா பரப்ப வரும். இதில் மேற்கொண்டு எண்ணெயோ வரமாவோ போடக்கூடாது, அப்படியே நல்லாவே திரட்ட வரும். இப்போ நல்லா இதை மெலிசாக தரட்டிக்கோங்க. நான் அது காட்டுறேன், அது எவ்வளோ மெலிசாக இருக்கணுன்றது கூட காட்டுறேன். இப்போ நல்லா பெருசாக நல்லா இதை திரட்டி விட்டுக்கோங்க. நல்லா திரட்டியாச்சு. இந்த மாதிரி எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு வேளை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஒட்டிகிட்டு இருந்தால் உடஞ்சிரும் எடுக்கும்போது, அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நல்லா வந்துருச்சா? இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு இது நல்லா குத்தி விட்டுக்கோங்க. இது குத்தி விடலைன்னா பூரி மாதிரி உப்பி வந்துடும் எல்லாமே. இந்த மாதிரி குத்தி விட்டிங்கன்னா நல்லா தட்டையாக பூரி மாதிரி உப்பாமல் நல்லா வரும். இந்த மாதிரி எல்லாம் குத்தி விட்டாச்சா? இந்த மாதிரி ஒரு சின்ன மூடி எடுத்துக்கோங்க. நீங்கள் பெருசாக வேணும்னா பெருசாகவும் எடுத்துக்கோங்க. இன்னும் இதுக்கு மேலே சின்னதெல்லாம் போடக்கூடாது, கரிஞ்சிரும். இதாக தான் சரியான அளவு. இதை விட நீங்கள் பெருசாக எவ்வளோ பெருசாக வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியாக ஊற்றி இது மாதிரி தட்டையாக பண்ணி இந்த மேலே மிச்சம் இருக்கிற இந்த மாவை லேசாக எடுத்து விட்டுருங்க. நல்லா ரவுண்டாக அழகாக வரும். மறுபடியும் அதை இதே மாதிரி பண்ணி நம்ம இந்த மாதிரி தட்டை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா எப்படி வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எல்லா மாவுலையும் பண்ணி வச்சுட்டு அப்புறமா நம்ம பொரிச்சிக்கலாம். எல்லாத்தையும் நான் பண்ணிவிட்டேன். இப்போ எண்ணெய் காய வச்சு பொரிக்க விட்டது தான். இப்போ எண்ணெய் நல்லா காயுது. கடலை எண்ணெய் தான் போட்டிருக்கேன். இந்த கடலை எண்ணெய் வாசனையோடு இது ரொம்பவே நல்லா இருந்துருக்கு. நீங்கள் கடலை எண்ணெய் தான் பொரிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் பொரிச்சிக்கலாம். எந்த எண்ணெயில் பொரித்தாலும் நல்லாவே இருக்கும்.
இதை நல்லா திருப்பி விட்டு ஓரளவுக்கு நிறம் வரணும், அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கணும். அப்போ நீங்கள் எடுத்துடலாம். ரொம்ப கறியை விட்டுறாதீங்க. இதை எடுத்து நீங்கள் ஆற அது கரிஞ்சும். அதனால் நீங்கள் ஒரு அளவுக்கு சிவப்பானோடனே எடுத்துருங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஈஸி. நிறைய பொருளெல்லாம் இல்லை, கொஞ்சமான பொருள் தான். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கிற எண்ணெயும் எல்லாம் அந்த டிஷ்யூ பேப்பர் இழுத்துரும். எல்லா தட்டையும் இதே மாதிரி நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல கலரில் அருமையாக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, எல்லா தட்டையும் பொரிச்சாச்சு. இப்போ இதை நொறுக்கிறேன் பாருங்கள், அபாரமான ஒரு சவுண்டு வரும். அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க பெல் பட்டன் அழுத்தி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.